யாராக இருந்தாலும் ஒரு பப்ளிக் லைஃப்பில் இருக்கவங்க இந்த மாதிரி ஒரு விஷயத்தை பண்ணால் சினிமா நடிகர்லாம் அந்த மாதிரி பண்ணியிருந்தா கூட மக்கள் வந்து கடந்து சென்று விடுவார்கள். ஒரு அரசியல்வாதி, அதுவும் வருங்கால முதல்வர் என அழைக்கப்படுபவர், போற்றப்படுபவர், இந்த மாதிரி ஒரு செயலை செஞ்சிருக்காருன்னா கண்டிப்பாக வந்து அது வந்து ஒரு பெரிய ஒரு அழுக்கு சின்னமாக தான் நான் பார்க்குறேன். பிளாக் மார்க். இந்த உதயநிதியை பற்றி பேசும்பொழுது இந்த மாதிரி பல புகார்கள் அவர் மேல் ஏற்கனவே இருந்திருக்கிறது. திராவிட கலாச்சாரத்தில் பல மனைவிகள் வைத்திருப்பது ஒன்றும் பெரிய புதிதான நியூஸ் கிடையாது, ஒன்றும் ஆச்சரியப்பட வேண்டிய விஷயம் கிடையாது. அவங்க தாத்தாவுக்கே 3 மனைவியர். இடம் பொருள் ஏவலா இதெல்லாம் அறிந்து நம்ம நடந்து கொள்ள வேண்டும். ஆனால் இவருடைய கேரக்டரே பார்த்தீங்கன்னா இவர் அப்படி இல்லை, ரொம்ப கேஷுவலாக இருக்கார். ஏன்னா எல்லாருமே வந்து பகல் நேரத்தில் வேலை செய்வார்கள். இவர் சாயந்தரம் 6-7 மணிக்கு இருட்டில் போயிட்டு ஆய்வு செய்து கொண்டிருக்கிறார். முரணாக தெரியல. இதுக்கு பின்னாடி பல வதந்திகள் இருக்கின்றன. இவர் வந்து காலை மத்தியானத்துக்கு மேலே தான் கட்டிலை விட்டு எந்திரிக்கிறார் அப்படின்னு ஒரு குறைபாடு இருக்குது. அப்பாவுக்கும் மகனுக்கும் பெரிய பிரச்சனைகள் இருந்ததுன்னா அப்பாவும் மகனும் ஒழுங்காக பேசிக்கொள்ளவில்லை அப்படின்னு பல விஷயங்கள் வெளியே வந்துச்சு. ஆனால் இவர் தன்னை நடத்தி கொள்ளும் விதத்தில் இதெல்லாம் உண்மையாகும். மலையில் சென்னை வந்து நாரி போயிடுச்சு, இதுதான் சரியான வார்த்தை. நாறிக்கொண்டிருக்கிறது. அதே அவலங்கள் தான் ஒவ்வொரு வருஷமும் இந்த மக்கள், இந்த தாழ்மையான பகுதியில் இருக்கவங்க, அவங்கள போய் நீ வந்து குளத்தில் போய் வீடை கட்டிட்ட, வீடு கட்டியதுக்கு அனுமதி கொடுத்தது யார்? நீ தானே கொடுத்தீங்க. ஸோ அவன் தப்பு பண்ணியிருந்தா கூட அந்த தப்புக்கு அனுமதி கொடுத்தது நீங்கள். அவனை காவந்து பண்ணி அட்லீஸ்ட் இந்த மழை காலத்தில் ஒரு நல்ல இடத்துல வைக்கணும். அவனால் தண்ணியில் உட்காந்துக்கிட்டு 24 மணி நேரமோ ஸ்கூலுக்கு போக முடியுமா, காலேஜுக்கு போக முடியுமா, வேலைக்கு போக முடியுமா, சமைக்க முடியுமா? ஏன்னா கழிவு நீர், கக்கூஸ் தண்ணி கூட வீட்டுக்குள்ளே வந்துடுது. எப்படி ஒரு மனுஷனால் இந்த இடத்துல உட்காந்து சாப்பிட முடியுமா? இதெல்லாம் யோசிச்சு பாருங்கள். ஸோ இதெல்லாம் யாருடைய கடமை? இதெல்லாம் ஒரு அரசின் கடமை. ஓகே, முதல்வருக்கு வயசாகிவிட்டது, அவரால் எல்லா இடமும் ஓடி தெரிய முடியாது. நீங்கள் பண்ண வேண்டிய, நீங்கள் தான் துணை முதல்வர், நீங்கள் தான் அடுத்து. எனக்கு ஒரே வருத்தம் தாங்க, எனக்கு ஒரே ஒரு வருத்தம். கருணாநிதி இறக்கும் பொழுது கனிமொழியை தன் வாரிசாக, அடுத்த வாரிசாக காண்பித்து சென்றிருந்தால் இந்த மாதிரி ஒரு அவல ஆட்சி தமிழ்நாட்டில் நடக்காது. இப்போ நடக்கிறது ஒரு கொடுங்கோல் ஆட்சி, பேராபத்தான ஒரு மிகவும் கேவலமாக ஆட்சி. ஆனால் நமக்கு எல்லாம் காண்பிப்பது அனைத்து தமிழக ஊடகங்களும் பத்திரிகைகளும் என்ன காமிக்கணும்? தமிழ்நாட்டில் அடையாறு பக்கம் போனால் தேனாரும், டிநகர் பக்கம் போனால் பாலாரும் ஓடுற மாதிரி காமிச்சிக்கிட்டு இருக்காங்க. இந்த அவலங்கள், இந்த ரேலோ நேர்களுக்கு வணக்கம். இன்று நம்மளுடைய நேர்காணலுக்கு அரசியல் விமர்சகரான திரு முரளிதரன் அவர்கள் நினைச்சிருக்காங்க. சார் வணக்கம். வணக்கம். சமீபத்தில் அந்த ரீட்வீட் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து பயங்கரமாக ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்கு இன்ஸ்டாகிராமில். ஆமாம், ட்விட்டரில் ரீட்வீட்டும்பாங்க, இன்ஸ்டாகிராமில் ரீஷேரும்பாங்க. அது நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். என்ன தோணுது அதை பார்க்கும்போது உங்களுக்கு? இது வந்தது துணை முதல்வருடைய ஹேண்டில்லேருந்து. இதை பற்றி ஏதாவது மறுப்பு தெரிவிச்சிருக்காரு? இது வரைக்கும் அவரும் தெரியல. ஏதாவது திமுக சார்ந்த ஊடகங்கள் மறுப்பு தெரிவிச்சிருக்கா? கிடையாது. ஸோ மௌனம் சம்மதத்துக்கு அறிகுறி தான் இருக்கும். இந்த மாதிரி ஒரு விஷயம் நடக்கவே இல்லை அப்படின்னு யாராவது இது வரைக்கும் சொல்லியிருந்தாங்களா? இல்லை மறுப்பு தெரிவித்திருந்தால் அப்படி நடக்கவில்லை என்று எடுத்துக்கொள்ளலாம். இல்லையா? அப்படி இல்லாத பட்சத்தில் ஆமாம் இப்படி நடந்திருக்கு. ஸோ அதுக்கு டீட்டெயில்ஸாக உள்ளே போய் பார்த்தோம்னா என்ன இது, அதாவது இது ஒரு கிட்டத்தட்ட அவமானமான செயல். ஒரு யாராக இருந்தாலும் ஒரு பப்ளிக் லைஃப்பில் இருக்கவங்க இந்த மாதிரி ஒரு விஷயத்தை பண்ணால், சினிமா நடிகர்லாம் அந்த மாதிரி பண்ணியிருந்தா கூட மக்கள் வந்து கடந்து சென்று விடுவார்கள். ஒரு அரசியல்வாதி, அதுவும் வருங்கால முதல்வர் என அழைக்கப்படுபவர், போற்றப்படுபவர், இந்த மாதிரி ஒரு செயலை செஞ்சுருக்காருன்னா கண்டிப்பாக வந்து அது வந்து ஒரு பெரிய ஒரு அழுக்கு சின்னமாக தான் நான் பார்க்குறேன். பிளாக் மார்க் ஒன்று. ரெண்டாவது விஷயம், இந்த உதயநிதியை பற்றி பேசும்பொழுது இந்த மாதிரி பல புகார்கள் அவர் மேல் ஏற்கனவே இருந்திருக்கிறது. திராவிட கலாச்சாரத்தில் பல மனைவிகள் வைத்திருப்பது ஒன்றும் பெரிய புதிதான நியூஸ் கிடையாது, ஒன்றும் ஆச்சரியப்பட வேண்டிய விஷயம் கிடையாது. அவங்க தாத்தாவுக்கே 3 மனைவியர், எல்லாம் தெரியும். ஸோ அந்த மாதிரி பல மனைவிகளுடன் மனைவி, இணைவி, துணைவி அப்படின்னு ஒரு 3 பேரை வச்சுக்கிட்டு இருக்காங்க. அது அவங்களுடைய கலாச்சாரமாக இருக்கிறது, கடந்து போகலாம். ஆனால் இவரை பொறுத்த வரைக்கும் அந்த மாதிரி இல்லை. இவர் வந்து ஒரு முனைவிட தான் இருக்கா. அதனால் இவரை வைத்து பல நடிகைகளுடன் கிசுகிசுக்கப்படுகிறது. ஏற்கனவே நீங்கள் சொல்கிறீங்க, அது என்ன கன்ஃபர்மேஷனான நியூஸா என்ன? ஊர் ஃபுல்லாக சொல்லுவாங்க, நெருப்பு இல்லாமல் புகை வராது. ஊர் ஃபுல்லாக அதை பற்றி பேசையில் என்ன, அதை பற்றி மறுப்பும் வராத பட்சத்தில் அது உண்மையாக தானே தெரியுது. கிசுகிசு என்று பேசினால் கூட எப்படி கிசுகிசு என்று பேசுவார்கள்? 4 பேர் ஏதாவது பார்த்துருப்பாங்க, ஆமாம் பார்த்துருக்கேன்னு சொல்கிறாங்க, 4 பேர் பார்த்தேன்னு சொல்கிறாங்க, இவங்களை இப்படி ஜோடியாக பார்த்தேன்னு சொல்ல நம்ம மறுக்க முடியாது அவங்களாலையும்.
அதனால தான் மௌனமாக இருக்காங்க அவங்க. ஸோ உண்மையிலே ஏதோ தப்பு நடக்குது. இதே நேரம் அந்த கார் ரேஸ் நடந்தது சென்னையில். அது கார் ரேஸ் நடந்ததும் ஒருவருக்காகத்தான் அப்படின்னு சொல்லி அப்பட்டமாக சொன்னாங்க. அந்த கார் ரேஸ் எதுக்காக நடந்ததுன்னு இது வரைக்கும் உங்களுக்கு தெரியுமா? அதனால் என்ன பலன் தமிழ்நாட்டுக்கோ இல்லை இந்தியாவுக்கோ ஏதாவது தெரியுமா? இல்லை அந்த கார் ரேஸுக்காவது ஏதாவது பலன் இருக்கிறதா? கிடையாது. ஒரு விளையாட்டு போக்குத்தனமாக இருக்கிறது. ஒரு அரசியல்வாதியை பார்க்கும் பொழுது நமக்கு தானாக ஒரு மரியாதை வர வேண்டும். ஃபார் எக்ஸாம்பிள் ப. சிதம்பரம், அவர் மகன் கார்த்திக் சிதம்பரம். அவர் பெருசாக இன்னும் அவர் அரசியல் சாதனை புரியவில்லை. ஆனால் அவரை பார்த்தால் ஒரு மரியாதை வரும். அவர் நடந்து கொள்ளும் முறையை பார்க்கும் பொழுது அவரும் மெத்த படித்தவர் தான். ஜீன்ஸ் பேண்ட் போட்டு டிஷர்ட் போட்டு திரும்பவர் தான். ஆனால் அரசியலுக்கு என்று வந்தவுடன் அவர் பார்த்தீங்கன்னா வெள்ளை சட்டை வெள்ளை வேஷ்டியில் இருப்பார். யார்? கார்த்திக் சிதம்பரம் கூட. அதே நேரத்தில் உங்கள் இளவரசர், அதாவது வருங்கால துணை முதல்வர், வருங்கால முதல்வர் அப்படி என்று நீங்கள் நிறுத்தி வைக்கப்படும் இந்த உதயநிதி அவர்கள் இன்னமும் ஜீன்ஸும் டிஷர்ட்லேயும் தெரிஞ்சு கொண்டிருக்கிறார். அது எப்படி பார்க்கிறீர்கள்? நம் தமிழக அரசியல் ஒரு முரணாக இல்லையா? எல்லாருமே வெள்ளை வேஷ்டி வெள்ளை ஷர்ட், வேஷ்டி கூட வேணாங்க, நாகரிகம் அடைந்து விட்டது. இன்றைக்கி டிவிஆர் ராஜா பார்த்திங்கன்னா கீழே கோட் சூட்லாம் போட்டு நிற்கிறாரு, வெள்ளைக்காரர்கள்லாம் மீட் பண்ணுறாரு, அந்நிய செலவாணியை ஈட்டுக்கிட்டு வராரு. அதுக்கெல்லாம் ஓகே, ட்ரெஸ் பண்ணி திரிகிறாரு, பரவாயில்ல. பட்டு அரசியல் களத்தில் நாளைக்கு சட்டசபை போக வேண்டியிருந்தால் அன்றைக்கும் ஜீன்ஸு டிஷர்ட் போட்டு போய் நிற்பாரா? அப்படி பார்க்கும். அந்த மாதிரி என்ன ஆகுதுன்னா, அந்த மாதிரி ஒரு இமேஜை வரை க்ரியேட் பண்ணிக்கிறாரு. இன்னும் ஏதோ காலேஜில் இருக்கும்போது அவர் கிட்டத்தட்ட 50 வயது ஆகிவிட்டதுன்னு நினைக்கிறேன். 48 50 டச் பண்ணப்போ அந்த நேரத்தில் நீங்கள் டிஷர்ட்டும் ஜீன்ஸும் போட்டுட்டுன்னா, எனக்கும் பிடிக்கும் தான் ஜீன்ஸ் டிஷர்ட் போட. எப்போ போடணும்? சினிமாவுக்கு போகலாம், நான் வீட்டிலேருந்து போட்டு போவேன். அதே மாதிரி இந்த மாதிரி இன்டர்வியூக்கு வரையில் நான் டிஷர்ட்டில் உட்கார முடியுமா? அதுவும் காலரில் டிஷர்ட்டில் நல்லா இருக்காது. ஸோ இடம் பொருள் ஏவலா இதெல்லாம் அறிந்து நம்ம நடந்து கொள்ள வேண்டும். ஆனால் இவருடைய கேரக்டரே பார்த்தீங்கன்னா இவர் அப்படி இல்லை, ரொம்ப கேஷுவலாக இருக்கார். எல்லாம் எல்லாருமே பகல் நேரத்தில் வேலை செய்வார்கள். இவர் சாயந்தரம் 6-7 மணிக்கு இருட்டில் போயிட்டு ஆய்வு செய்து கொண்டிருக்கிறார். முரணாக தெரியலை? இதுக்கு பின்னாடி பல வதந்திகள் இருக்கின்றன. இவர் காலை மத்தியானத்துக்கு மேலே தான் கட்டிலை விட்டு எந்திரிக்கிறார் அப்படின்னு ஒரு குறைபாடு இருக்குது. அப்பாவுக்கும் மகனுக்கும் பெரிய பிரச்சனைகள் இருந்ததுன்னா அப்பாவும் மகனும் ஒழுங்காக பேசிக்கொள்ளவில்லை அப்படின்னு பல விஷயங்கள் வெளியே வந்துச்சு. ஆனால் இவர் தன்னை நடத்தி கொள்ளும் விதத்தில் இதெல்லாம் உண்மையாகும். இது கிசுகிசுக்கப்படுவதால் இது தவறு அப்படின்னு நான் பேசாமலாம் இருக்க முடியாது. இது ஏன் கிசுகிசுக்கப்படுகிறேன்னா இவருடைய போர்ட்ரேல் அப்படி இருக்குது. இவர் இதே உண்மையிலே ஒரு சீரியஸான அரசியல்வாதியாக உண்மையிலே காலையிலிருந்து மாலை வரை களத்தில் மக்களோடு, இன்றைக்கி பாருங்கள் இந்த மலையில் சென்னை நாறி போயிடுச்சு. இதுதான் சரியான வார்த்தை, நாறிக்கொண்டிருக்கிறது. அதே அவலங்கள் தான் ஒவ்வொரு வருஷமும் இந்த மக்கள், இந்த தாழ்மையான பகுதியில் இருக்கவங்க, அவங்கள போய் நீ குளத்தில் போய் வீடை கட்டிட்ட, வீடு கட்டுறதுக்கு அனுமதி கொடுத்தது யார்? நீ தானே கொடுத்தீங்க. ஸோ அவன் தப்பு பண்ணியிருந்தா கூட அந்த தப்புக்கு அனுமதி கொடுத்தது நீங்கள். அவனை காவந்து பண்ணி அட்லீஸ்ட் இந்த மழை காலத்தில் ஒரு நல்ல இடத்துல வைக்கணும். அவனால் தண்ணியில் உட்காந்துக்கிட்டு 24 மணி நேரமோ ஸ்கூலுக்கு போக முடியுமா, காலேஜுக்கு போக முடியுமா, வேலைக்கு போக முடியுமா, சமைக்க முடியுமா? ஏன்னா கழிவு நீர், கக்கூஸ் தண்ணி கூட வீட்டுக்குள்ளே வந்துடுது. எப்படி ஒரு மனுஷனால் இந்த இடத்துல உட்காந்து சாப்பிட முடியுமா? இதெல்லாம் யோசிச்சு பாருங்கள். ஸோ இதெல்லாம் யாருடைய கடமை? இதெல்லாம் ஒரு அரசின் கடமை. ஓகே, முதல்வருக்கு வயசாகிவிட்டது, அவரால் எல்லா இடமும் ஓடி தெரிய முடியாது. நீங்கள் பண்ண வேண்டிய, நீங்கள் தான் துணை முதல்வர், நீங்கள் தான் அடுத்து. அவர் கை காட்டுறாங்க, நீங்கள் தான். எனக்கு ஒரே வருத்தம் தாங்க, எனக்கு ஒரே ஒரு வருத்தம், கருணாநிதி இறக்கும் பொழுது கனிமொழியை தன் வாரிசாக அடுத்த வாரிசாக காண்பித்து சென்றிருந்தால் இந்த மாதிரி ஒரு அவல ஆட்சி தமிழ்நாட்டில் நடக்காது. இப்போ நடக்கிறது ஒரு கொடுங்கோல் ஆட்சி, பேராபத்தான ஒரு மிகவும் கேவலமாக ஆட்சி. ஆனால் நமக்கெல்லாம் காண்பிப்பது அனைத்து தமிழக ஊடகங்களும் பத்திரிகைகளும் என்ன காமிக்கணும்? தமிழ்நாட்டில் அடையாறு பக்கம் போனால் தேனாரும், டிநகர் பக்கம் போனால் பாலாரும் ஓடுற மாதிரி காமிச்சிக்கிட்டு இருக்காங்க. இந்த அவலங்கள் இந்த மழையினால் பாதிக்கப்படுறாங்க. தண்ணி ஓடுறது இல்லை. இது எந்த ஆற்றுலையும் இப்போ தண்ணி ஓடுறது இல்லை. தண்ணி ஓடுது இல்லைன்னு சொல்ல, தண்ணி இங்கே பாலாறு தேனாருங்கிறீங்க. அந்த பாலாரும் தேனாருன்னு நல்ல விஷயம் நடந்துக்கிட்டு இருக்குன்னு எல்லாம் காமிக்கிறாங்கன்னு சொல்கிறேன் ஊடகங்களில். இவங்க என்ன இன்றைக்கி இந்த அவதிப்பட்டுக்கிட்டு இருக்காங்களே மக்கள், யாராவது ஒரு டிவியில் காமிக்கிறாங்களா? 2 டிவியில் போட்டு விட்டால் கட் பண்ணிட்டானுங்க, டெலீட்டே பண்ணிட்டானுங்க அந்த ட்வீட்லாம். ஏன்னு கேட்டிங்கன்னா மறைக்கிறாங்களாம். ஓம் ஜஸ்வின்னு சொல்லிட்டு நம்ம டைம்ஸ் ஆஃப் இந்தியா, அவர் மட்டும் எடுத்து வீடியோலாம் போட்டு ஃபோட்டோலாம் போட்டுக்கிட்டு இருக்காரு. இதெல்லாம் இவ்வளோ கேவலமாக நடந்துக்கிட்டு இருக்குன்னு யாரும் பேச மாட்டேங்கிறாங்க. ஏன்? எல்லாம் வாயெடுத்து ஆளும் கட்சியின் சொம்புகளாக மாறி என்ன சொல்கிறது, நிலைய வித்வான்களாக உட்காந்துருக்காங்க. ஆளுங்கட்சிக்கு ஏதாவது ஆபத்து என்றால் முட்டு கொடுக்க வருவார்கள். ஆனால் இந்த கிசுகிசு விஷயத்தில் அவங்களாம் முட்டு கொடுக்க முடியலையே. என்னத்தை வச்சு முட்டு கொடுப்பாங்க? குற்றமுள்ள நெஞ்சு குறுகுறுக்கும். அவங்களால பேச முடியாதுங்க. பேசையிலே மூஞ்சி காமிச்சு கொடுத்துரும்.
நான் அவர் ஏதோ தவறு பண்ணிவிட்டார், நான் அதை மறைக்க பார்க்குறோம், அதனால தான் யாரும் பேசாமல் இருக்காங்க. அதுதான் இதே இந்த மலையில் பிரச்சனை நடக்குது, இதில் வந்து யாரும் உங்களால் காமிக்க முடியல டிவியில். ஸோ இந்த மாதிரி மறைச்செல்லாம் என்னத்தை காண போகிறீங்க? ஸோ அதனால தான் அவல ஆட்சி நடந்து கொண்டிருக்கிறது. ஒரு எல்லாத்தையும் ஏமாற்றி வீடியோ போட்டு எல்லாரையும் ஏமாற்றி கொண்டிருக்கிறார்கள். அது ரொம்ப நாளைக்கு தாங்காது. 2026 ஒரு விடிவு வரும் தமிழ்நாட்டுக்கு. இந்த அவலங்கள், இந்த கேவலமான நிகழ்ச்சிகள், இந்த ரீட்வீட், ரீஷேர், இன்ஸ்டாகிராம், இந்த மாதிரி ஒரு மட்டமான ஒரு ஒரு நிகழ்ச்சி வந்து அடுத்த வரும் ஆட்சியில் நடக்காது என்று நான் நினைக்கிறோம். அது யாருடைய ஆட்சியாக இருக்கலாம், எடப்பாடியாக இருக்கலாம், இல்லை விஜயா கூட வரலாம். இந்த மாதிரி வரக்கூடாது, வராது என்று நினைக்கிறோம். பல விஷயங்கள் பேசணும். நேரத்துக்கு ரொம்ப நன்றி சார். நன்றி.